விஜய்க்கு அணிவிப்பதற்காக மாலையுடன் கிரேன் ஒன்று தயாராக இருக்கின்றது. மாலை அணிவிப்பதற்காக மதியத்திலிருந்தே நடனமாடிக் கொண்டிருந்த ஒரு சில பெண்கள் திடீரென மயங்கி விழுந்தனர். அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக மீட்டு சென்றிருக்கின்றார்கள். விஜய் வருகை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதீத கூட்டம் காரணமாக அந்த பகுதியிலே தண்ணீரும் போதுமான அளவு இல்லை என்பதன் சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு மயங்கி விழுந்தவர்களை உடனுக்குடன் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக ஏற்றிச் செல்கின்றார்கள். ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, திருச்சி, அரியலூர் பயணங்களின் பொழுது விஜய் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் வெயில் கடுமையாக வாட்டி வதைத்தது. ஆனால் நாகப்பட்டினத்திற்கும் திருவாரூருக்கும் விஜய் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெயிலினுடைய தாக்கம் கணிசமாக குறைந்திருக்கின்றது. அந்த மழை மேகங்கள் திரண்டிருப்பதன் காரணமாக இதமான ஒரு சூழலே நிலவி வருகின்றது. அப்படி இருந்தும் போதுமான தண்ணீர் இல்லை என்பது உள்ளிட்ட வழக்கமான அந்த ஒரு சில அம்சங்களில் அவர்கள் இன்னும் சற்று கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று சொல்லும் விதமாக தொண்டர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரளும் பொழுது அவர்களுக்கு ஒவ்வொருவராக பார்த்து தண்ணீர் கொடுத்து உதவுவது என்பது சாத்தியமற்றதுதான் என்றாலும் இது போன்ற கூட்டங்களுக்கு வரும் பொழுது பொதுமக்களே சில ஏற்பாடுகளை செய்து வர வேண்டும். வெயில் காலங்களிலே குடையோடு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் நின்ற பிறகுதான் விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரையை பார்க்க முடிகின்றது. எனவே பொதுமக்கள் வரும் பொழுதே தங்களுக்கான அந்த உணவு வகைகளை எல்லாம் குறைந்தபட்சம் அந்த பிஸ்கட் உள்ளிட்டவற்றை எடுத்து வருவது சரியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று தங்களுக்கு தேவையான தண்ணீரையும் எடுத்து வரும் பொழுது மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதிலே குறிப்பாக மயங்கி விடக்கூடிய அளவிற்கு பல பெண்கள் சென்றிருக்கின்றார்கள். திருச்சியிலும் பார்த்தோம், இப்பொழுதும் கூட நாகப்பட்டினத்தை தொடர்ந்து திருவாரூரிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க விரும்பக்கூடியவர்கள் செல்லும் பொழுது உரிய ஏற்பாடுகளுடன் செல்ல வேண்டும். வெயில் அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குடையோடு செல்ல வேண்டும். அதே போன்று கையில் தண்ணீரோடு செல்லும் பொழுதுதான் அது ஒரு சரியான நகர்வாக இருக்கும். தொடர்ந்து 4-5 மணி நேரம் நிற்கும் பொழுது தங்களுக்கு அந்த உடலில் சத்து குறைபாடு ஏற்படாத வகையிலே ஓரளவு பிஸ்கட் உள்ளிட்டவற்றையும் தண்ணீர் போன்றவற்றையும் எடுத்து செல்வதுதான் சரியாக இருக்கும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது திருவாரூரை சென்றடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூரினுடைய தெப்பக்குள பகுதியிலே அவர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். உங்க விஜய் நான் வரேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது திருவாரூர் வந்திருந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு அவர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கின்றோம். கிரெயின் மூலமாக விஜய்க்கு அணிவிப்பதற்காக ஒரு மாலை ஒன்று தயார் நிலையில் இருக்கின்றது. ஆனால் அந்த மாலையை பெற்றுக் கொள்வதற்காக அந்த பேருந்தின் மீது விஜய் ஏறினால் அது அவர் மீது வழக்கு பதிவதற்கு கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கிவிடும் என்பதையும் உணர்ந்து விஜய் தற்பொழுது அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தொடர்ந்து தொண்டர்கள் ஒரு ஆர்ப்பரிப்பு உணர்வோடு இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருவாரூருக்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு உற்சாக வரவேற்பு வழங்குவதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கின்றார்கள். இதே போன்ற கூட்டங்களை ஆந்திர மாநிலத்திலும் பார்த்திருக்க முடியும். அங்கேயும் ஒரு சில முன்னணி நடிகர்களாக இருந்தவர்கள் கட்சி தொடங்கி இருந்தார்கள். அதே போன்று இந்தியாவின் பல்வேறு இடங்களிலே முன்னணி நடிகர்களாக வலம் வந்தவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கியிருந்த பொழுது இதே போன்ற ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாம் பெரிய அளவில் அனுபவம் இல்லாமல் வந்தவர்கள். ஆனால் விஜயை பொறுத்தவரை மக்கள் இயக்கம் உள்ளிட்டவற்றின் மூலமாக ஏற்கனவே அனுபவம் கொண்டவராக இருந்தார். இந்த நிலையில் தான் விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் வந்திருந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.